ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில பேர் வந்துட்டு நியூ ரிலீஸ் அனிமேவை போட சொல்லி கேட்குறீங்க. அது ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நானே கண்டிப்பாக அதை போட்டுருவேன். ஸோ கவலைப்படாதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 5. என்னோட இந்த இசேக்கை லைஃப்குள்ள நான் வந்து பல மாசங்கள் ஆயிடுச்சு. இடத்துல இருக்கிற ஹியூமன்ஸ் மாதிரியே தான் இந்த வேர்ல்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் இதில் சில டமி ஹியூமன்ஸும் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஹியூமன்ஸை மட்டும்தான் அந்த காடஸ் ரொம்பவும் ஸ்பெஷலாக பார்க்குறா. டெம்பிளில் ரொம்ப நேரம் வழிபடுறது மூலியமாகவே ஒருத்தங்களால ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட முடியுது. அண்ட் இந்த வேர்ல்ட டீமன்ஸோட பிரச்சனைகளும் இருக்கு. காடஸ்க்கு என்ன பிடிக்காதுங்கிறதுனால நான் ஹியூமன்ஸ் கிட்ட நடுங்க முடியாதபடி பண்ணிட்டாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே மீறி ஒரு வழியாக நான் ஹியூமன் சிட்டி இருக்கிற இடத்துக்கு போனேன். என் கூட இருக்கிற ஹீரோயின் சண்டை போடுறாங்கிற பேரில் டோட்டல் டவுனையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ பக்கத்து டவுனுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எனது டவுன் ஆஃப் ஜெட்ஸியா அழிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கில்ல இருக்கிற லேடி கேட்கவும், ஆமா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர்ல ஒருத்தர் சொல்றான். டோமவே தான் இவனோட மெமரிஸை வந்து ஆல்டர் பண்ணிட்டா. சோ டோமவேவும் மியாவும் தான் டெஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த ரெண்டு ஹீரோஸ் தான் அந்த மான்ஸ்டரை துரத்தி எல்லாத்தையும் காப்பாத்தினாங்க. ஆனா டவுன் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். நாங்க ஆல்ரெடி அங்க அட்வென்ச்சரா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா டேட்டா எதுவும் இங்க வரல சார். சோ நீங்க திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவா சொல்றா. ஹே டோமவே, திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணி ஹை லெவல்ல யாரு இருக்கான்னு பார்க்கலாம், பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்காத. நீயும் மியாவும் வேற வேற லெவல்ல இருக்கீங்கன்னு தானே பிரச்சனையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அவளை விட லெவல் கம்மியா இருந்தாலும் சண்டன் வரும்போது யார் பெருசுங்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டோமவே சொல்லவும், நைட் எரண்ட்ரி அப்படிங்கிற ஒரு சாமராய் ஒரு ஊரா சுத்தி தன்னோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நானும் என்னோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணா மாஸ்டரோ மியாவோ என்ன ஸ்ட்ராங்னு ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி டோமவே நினைக்கிறா. நான் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்பிடுதா. யங் மாஸ்டர் நானும் தனியா இருக்கலாமா அப்படின்னு மியா யோசிக்கிறா. பட் மத்த அட்வென்ச்சரர்ஸும் கூட தான் வந்துட்டு இருக்காங்க. கபிள்ஸா இருக்கிறவங்களை பிரிச்சு வச்சதுக்கு சாரின்னு ரியான்னு சொல்லவும், சேச்சே நாங்க கபிள்ஸ்லாம் இல்ல அப்படின்னு அவ வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுதா. தூரத்துல மாஸ்டர் இருக்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். மியா நீ இதை பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ ஒரே ஆட்டக்ல அவ்வளத்தையும் துண்டு துண்டு ஆக்கிருதா. வாவ் சூப்பரா பண்ணீங்கன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. சரி கிளம்பலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த மான்ஸ்டரோட கண்ணு காதுன்னு எல்லாமே வேல்யூபிள், நாங்க அதை போய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி டோவா சொல்லவும், சரி நம்ம ஹீரோ அனுப்புறான். டோவா கிட்ட மட்டும் ரொம்பவும் சாஃப்டா பேசுறானே, சைட் அடிக்கிறானோ அப்படின்னு சொல்லி மத்த ரெண்டு பேரும் பார்க்கவும், அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அந்த மான்ஸ்டர் அவ பட்டு குத்தி கிழிச்சு கண்ணு காலுன்னு எல்லாத்தையும் எடுக்கிறா. டிராவல் பண்ற வழியில சில மான்ஸ்டர்ஸ் இவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஒரு வழியா இவங்க வர வேண்டிய சிட்டிக்கு இவங்க வந்துருந்தாங்க. ரூபியை அப்படிங்கிற ரேர் மான்ஸ்டர் இவங்க முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி ரியானோட சிஸ்டர் சொல்றா. சரி நீங்களே இதை சமாளிச்சுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்க போனா செத்துருவோம்னு அவங்க சொல்றாங்க. சரி மியா நீ பாத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா இதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது, அதோட எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன் அவங்க சொல்லவும், நான் போனா பிரச்சனை மட்டும் தான் பண்றேன், எல்லாத்தையும் டேமேஜ் பண்றேன், நீங்களே இதை பாத்துக்கோங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. அதோட தலையில அட்டாக் பண்ணவான்னு கேட்கவோ, அதோட தலை வேல்யூபிள்னு சொல்றாங்க. அதோட வீக் பாயிண்ட் எது நம்ம ஹீரோ கேட்குமோ, அது வயிற்று பகுதியில் அடிக்கணும். ஆனா அது ரொம்பவுமே கஷ்டமாச்சு, லெவல் 1ல இருக்கிறவங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மத்தவங்களா நம்ம ஹீரோவை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட மியா பாத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி டோவா சொல்லவும், அட பாவிகளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு இப்ப கரெக்டா அதோட வயிற்றுலயே டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிருந்தான். ஒருவேளை அந்த ஆரோ ஆட்டோமேட்டிக் டார்கெட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்ஃப் யோசிக்கிறா. டோவா வழக்க போல கண்ணு காதன் குத்தி ஏறிறா. அசகவா ஃபேஸ வச்சுக்கிட்டே வா இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப சீகிங்கிற இடத்துக்கு இவங்க எல்லாருமே போறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தான் நான் பண்ண வேணாமான்னு மியா கேட்கவும், அதனால தானே பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கம்மியான லெவல்ல இருந்தாலுமே கூட ஹை லெவல் கொஸ்டின் நம்ம ஹீரோவால எடுக்க முடியும். சோ ஒரு எஸ்ட்ராங் மிஷன் நம்ம ஹீரோ எடுக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப அட்டாக் பண்ண அந்த ரூபியைஸ் தான் அதுல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி டோவா வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரூபியஸோட 6 கண்கள் சில பார்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிடுறான். நீங்க தான் இது தோக்கடிச்சது, சோ நீங்க எவ்வளவு வேணுமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டோவா சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் சோகமா இருக்காங்க. நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு டின்னர் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி கான்டாக்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டோவா சொல்றா. அட்வென்ச்சரர் கில்டுல இருக்கிற இந்த கார் ஹை லெவல் டெக்னாலஜில இருக்கு. மெசேஜ் பண்ணிக்கிட முடியும், மேப்பை பார்க்க முடியும், அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எல்லா அட்வென்ச்சரர் கார்ட்லயுமே இது ஒர்க் ஆகும். இது ரொம்பவே ஆசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ டோவா சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்க்கு நைட் இவங்க எல்லாருமே இப்ப போறாங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு கார்ட்டூன்ல வர மாதிரி பெரிய சைஸ் மீல் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுதான். இந்த மாதிரி பெரிய சைஸ் மீல் எல்லாம் நான் கார்ட்டூன்ல தான் பாத்திருக்கேன், நேர்ல சாப்பிட போற ரொம்பவே ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான். இது நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்குமே, இதுக்கு ஏன் இவன் இவ்வளவு பில்டப் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. உனக்கு நீ எந்த ஒரு கோலுமே இல்லாத மாதிரி தெரியுது, ஆனா உன்னோட அந்த போ ஸ்கில் அது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த லீசாங்கிற எல்ஃப் சொல்றா. என்னப்பா அப்புறமா அந்த ரோபியஸோட கண்களை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கறான். ஹாசல் நீ ஒரு ஆல்கமிஸ்ட் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஏதாச்சும் தேவைன்னா சொல்லு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ டுவார்ஃப் கேல் ஒருத்தி வாரா, உன்னை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது, வா ஆர்ம் ரெஸ்லிங் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா. இப்ப ரீன் வந்து 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல நான் நினைச்சதை விட இவ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோவை அசால்ட்டா தோக்கடிக்கிறான். நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பாராட்டுறா. இந்தாங்க மாஸ்டர் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி மியா வந்து நம்ம ஹீரோ கிட்ட மீல கொடுக்குறா.
அது அவ்வளோ கனமா உனக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா அப்படின்னு அவ சொல்றா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், உங்களால தான் நாங்க இப்படி என்ஜாய் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா நீங்க ஒரு ஜாப் எடுத்தீங்கல்ல, அது ரெண்ட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியோடதா அப்படின்னு டோவா கேட்குவோம். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டோவா நம்ம ஹீரோ கிட்ட எதையா சொல்றா. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு, சரி மியா நீ ரூமுக்கு போறியா, நான் போய் மெட்டீரியல்ஸ் எடுத்து வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மெட்டீரியல்ஸ் நம்ம கேட்குவோம். ஜெட்ஸையால வந்த மாதிரி திருடங்க வர வாய்ப்பு இருக்காது, போக ரெண்ட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியில வேலையை எடுத்துக்கிட்டவங்களுக்கு நிறைய கெட்டது தான் நடந்திருக்குன்னு டோவா என்கிட்ட சொன்னா, எதுக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்ல உங்களுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி மியா சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ கிளம்புறா. டோமவே இல்ல, யங் மாஸ்டர் நானும் இன்னைக்கு நைட்டு தனியா இருக்க போறோமா, ஒரு பெட்டை எரிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துருதான். நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் நம்ம டெமி பிளானுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டுறான். மியா என்னென்னமோ யோசிக்கிறா. நம்ம ஹீரோ அவன் பாட்டு தூங்கிருதான். ஃபர்ஸ்டே நான் அந்த ஒரு பெட்டை அழிச்சிருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அட பரவாயில்லையே, நான் இப்போ இந்த மிஸ்கேட்டை நல்லாவே ஓப்பன் பண்ண கத்துக்கிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ யமாவோ டோமவேவோட அந்த ஃப்ராக்மெண்ட்டோ வராங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஏன் ஃபார்முலா பேசுறீங்க யங் மாஸ்டர் அப்படின்னு யமா கேட்கறா. ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருக்கிறேன், ஸோ இந்த மாதிரி மரியாதையோட தானே பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா எங்க கிட்ட நார்மலாவே பேசுங்க அப்படின்னு சொல்லி யமா திட்டுறா. யமா இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா மாறிட்டால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ யார் யார் இந்த சிட்டியை கட்டுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்காங்க அப்படிங்கறத அவ போய் காமிக்கிறா. எல்லா ரேஸ்ல இருக்கிறவங்களுமே சேர்ந்து ஒன்னாதான் வேலை பார்க்கறாங்க. அண்ட் லிசர்மென் எல்லாம் சேர்ந்து அக்ரிகல்ச்சரையும் சேர்த்து பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் நீங்க தங்க போற இடம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிராக்மெண்ட் காமிக்கவோ, ஏங்கப்பா இவ்வளோ பெரிய இடமா, என்ன ஒரு கோட்டையா கெட்ட போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மீட்டிங் ஏதாச்சும் நடத்தினாலும் அங்க நடத்தலாம்னு பிளான் போட்டிருக்கோம், இது எல்லாமே உங்க மெமரிஸ்ல இருந்து பார்த்து தான் கெட்டணும் அப்படின்னு சொல்லி யமா சொல்றா. ஓ ஆமா, டோமவே என்னோட மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி அப்புறமா எடுத்து பாக்குற மாதிரி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஹே யமா டோமவேவை பாத்தியா நம்ம ஹீரோ கேட்குவோம். இல்ல அப்படின்னு வா சொல்றா. ஹே ஃபிராக்மெண்ட் உனக்கு எங்க இருக்கான்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்குவோம். தெரியாது அப்படின்னு வா சொல்றா. யங் மாஸ்டர் ஃபாஸ்டா ஓடுறதுக்காக நான் இந்த பூட்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டார்ஃப் வந்து காமிக்கிறான். இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோக்கான ஸ்பெஷலாக நிறைய ஆர்மர் செஞ்சு வச்சிருக்கான். ஆனால் இது எதுவுமே எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யங் மாஸ்டருக்கு எதுவுமே பிடிக்கலையா அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்கிறது நம்ம ஹீரோ பார்க்குறான். இதை கருவை தான் மேக் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பேர் சொல்லவும், உங்க டிராப்னியரோட ஒரு ப்ரோட்டோடைப் தான் அது, இது அதிகமான மாணவ உரியோ, நீங்க போட்டா இறந்துருவீங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அதை போட்டுதான். அட ஆமா, இது அதிகமான உரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். உள்ளுக்குள்ள ரெட் கலர் கிளாத்திங் இருக்கு, அது எதுக்காகன்னு தெரியுமா, நீங்க இப்போ அந்த அவுட்லைன் வந்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நினைங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இப்போ அந்த ரெட் கலர் வெளியே வந்துருது, இதை உங்க டியூரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், இப்போ நம்ம ஹீரோ ஓடி பார்க்கறான். அது செம ஃபாஸ்டா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவோட பவர் ஓவர் பவரா இருக்குங்கிறதுனால ட்ரெஸ் அங்கங்கன்னு கிழிஞ்சிருது. நெக்ஸ்ட் டைம் உங்க மானாவை புரிஞ்சு அது கொல்ற லெவலுக்கான ஒரு ட்ரெஸ் நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ, நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆல்கேனத்தை சேர்ந்த அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே இப்போ ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கத்துக்கிட்டாங்க. ஆனா அப்பப்போ அது சரியா ஒர்க் ஆகுறது இல்ல அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. யங் மாஸ்டர் இதில் எதை சாப்பிடலான்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும், இது பாய்சனஸ் மஷ்ரூம், கையால் பறிச்சா கை வந்திருக்குமேன்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு காமிக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் பறிக்கணும், இதோ இந்த மஷ்ரூமை சாப்பிட்டா நீங்கள் செத்தே போயிருவீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மியா அதை எடுத்து சாப்பிட்றா. நான் தனியாக போனால் தான் எந்த பிரச்சனையும் வராது, இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் குவெஸ்ட்டுக்கு உண்டான அட்ரஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அங்கே போகிறான். ரோபிஐஸை கேட்டிருந்த அந்த எஸ் ரேங்க் குவெஸ்ட்டுக்கு நம்ம ஹீரோ போகிறான். நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிறவன் சொல்கிறான். வேலங்கீரோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அட்வென்ச்சரர் கில்டில் ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் இ ரேங்க்ல இருந்தாலுமே கூட எஸ் ரேங்க்ல இருக்கிற ஒரு மிஷனை எடுக்கலாம். ஸோ எஸ் ரேங்க் மிஷன்ல இருக்கிற அந்த ரோபிஐஸை கொள்ற அந்த குவெஸ்ட்டை எடுக்கிறான். ரெண்ட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனி மேலே கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டோவா சொல்லியிருக்கா. அதையும் மீறி நம்ம ஹீரோ இப்போ இந்த இடத்துக்கு போனால், எடுத்த உடனே அந்த ஓனர் என்னடானா, நீங்கள் செய்கிறது தப்பாக இருக்குது, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. Next episode la meet பண்ணலாம்.